Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், M1 அப்படிங்கிற பேப்பர், அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிற பேப்பரை நம்ம வந்து அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இருக்கக்கூடிய 7 செமஸ்டருமே நமக்கு பேர்டன் வந்து குறைஞ்சிரும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் நம்ம எல்லா பேப்பருமே, சரியா, மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா பேப்பருமே நம்ம அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் அடுத்த 7 செமஸ்டருமே நம்ம நல்ல கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைச்சிடும். அதனால நல்லபடியாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கேதர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா 7 செமஸ்டர் எழுதிடலாம். ஓகே, அதுக்குரிய முக்கியமான விஷயங்கள் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து 2 மார்க், அதுக்கப்புறம் 16 மார்க். 16 மார்க் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. 8 மார்க் பிரித்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். இந்த 5 2 மார்க்கு மட்டுமாவது நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு அடிக்கடி என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த சம்ஸை வந்து உங்களுக்காக முக்கியமாக எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 1ல் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இதை மட்டுமா நீங்கள் ரிப்பீட்டடாக என்னன்னு பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதாவது ஏதாவது ஒரு 3 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நல்லபடியாக நம்ம வந்து மார்க் வந்து எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு பெர்சன்டேஜும் ஒரு பக்கம் முக்கியமானது, பாஸ் பண்ணுறது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் பெர்சன்டேஜ் வந்து அதை விட முக்கியம். அதனால் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு 3 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கை கொடுத்துரும். சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்டில் 5 2 மார்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 5 16 மார்க் கொஸ்டின்ஸு இல்லை 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஃபோர்த் யூனிட்டில் 5 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 5 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டுமா நல்லபடியாக நீங்கள் கேதர் பண்ணுங்கள். சரியா? நல்லபடியாக கோத்ரூ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.